கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பிட்ட ஒருவர் ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய விஷயங்களை கரெக்டாக இருப்பார். சர்ச்சுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, காணிக்கை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக பண்ணுவார். என்ன சூழல் இருந்தாலும் சரி, நிலைமைகள் எந்த விதமாக இருந்தாலும் சரி, சில ஆவிக்குரிய காரியங்களை கரெக்டாக பண்ணுவார். தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எந்த சூழ்நிலையும், காற்றடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, குறிப்பிட்ட பகுதியை கரெக்டாக காணிக்கை கொடுப்பார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு வருத்தம் என்னவென்னு சொன்னால், இவ்வளவுலாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கிறோம், எந்த ஒரு சூழல்லையும் நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நம்ம ரொம்ப சரியாக செய்கிறோம். ஆனாலும் நாம் கையிட்டு செய்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையே, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கலையே, ஒரு நல்ல சூழல் வரவில்லையே. எல்லாவற்றிலும் கரெக்டாக காணிக்கை கொடுக்குறோம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆவிக்குரிய சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நிறைய பேர் நம்ம இப்படித்தான் பார்க்குறோம். நான் ரெகுலராக ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேனே, அப்புறம் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? எவ்வளவோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குறேன், ஆசீர்வாதமாக எவ்வளவோ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன், ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அருமையானவர்களே, ஆண்டவர் நீங்கள் எனக்கு ரெகுலராக கரெக்டாக காணிக்கை கொடுத்தா ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் நமக்கு தரவே இல்லை. நாம் தான் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் எல்லாவற்றிலும் காணிக்கை கொடுத்தா அதுக்கேற்றபடி அவர் பதிலாக நமக்கு தருவார். நாம் ரெகுலராக சர்ச்சுக்கு போனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் பைபிள் ரீடிங் டெய்லி கரெக்டாக பண்ணி, ஃபேமிலி ப்ரேயர் டெய்லி பண்ணி, இந்த மாதிரி சில விஷயங்களை கரெக்டாக இருந்தால் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நாம் தான் நம்பிக்கையை உருவாக்கி கொண்டோம். ஆனால் கர்த்தர் நம்ம எங்கே ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் காணிக்கை கொடுப்போம், அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறதில்ல. நாம் சர்ச்சுக்கு போவோம், ஆவிக்குரிய பக்தியாக பல காரியங்களை செய்வோம், அதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறதில்ல. கர்த்தர் நம்மை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியமாக இருக்கிற ஒரு அனுபவம் வேணும். மனம் திரும்புதலின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக நான் கர்த்தரை என்னுடைய வாழ்வின் மையத்தில் கொண்டு வந்து கர்த்தரோடு நான் இருக்கிறேன். எபேசியர் 3:17 சொல்லுகிறபடி விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணணும். ஆவிக்கேற்ற விதமாக நம்ம யோசிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமையில் இருக்கிறேனா? ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளைத்தான் ஆசீர்வதிக்கிறார். காணிக்கை கொடுக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, சபைகளுக்கு வருகிறார்கள் என்பதற்காக அல்ல, இல்லை என்றால் தினமும் வேதாகமத்தை படிக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, இல்லை என்றால் எனக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இவைகளெல்லாம் இரண்டாவது இடத்தில் தான் வரும். முதலாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ரோமர் 8:17 என்ன சொல்கிறது என்றால், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஜெபிக்கிறவளாக இருந்தால், துதிக்கிறவளாக இருந்தால், ஊழியம் செய்கிறவளாக இருந்தால் சுதந்திரமாமே. அப்படி அல்ல, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்போ முதலாவது, நம்ம கரெக்டாக காணிக்கை கொடுக்குறோம், ஃபேமிலி ப்ரேயர்லாம் ஒழுங்காக பண்ணுறோம், அதை பார்க்குறதில்ல. முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்கிறோமா? கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு வாழ்கிறோமா? தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தோடு வாழ்கிறோமா? தேவாவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா? தேவனுக்கு எது பிரியமில்லை என்கிறதையெல்லாம் சிந்தித்து அதற்கேற்றபடி நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவியோடு ஆண்டவரோடு சுதந்திரமாக தேவ ஐக்கியத்தில் பழகி வாழ்கிற அனுபவம் இருக்கிறதா? இவைகளை பார்க்க வேண்டும். இவைகளுக்கு பின்னால் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படாதபடிக்கு, மனம் திரும்புதல் அனுபவம் இல்லாதபடிக்கு, மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு எவ்வளோதான் கரெக்டாக காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளோதான் ரெகுலராக நம்ம சர்ச்சுக்கு ஒர்ஷிப் பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம பக்தி காரியங்கள் செய்தாலும் அங்கு ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையை நாம் எட்டுவோம். அந்த நிலைமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவை நமக்குள்ளே பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு அந்த நிலைமையை அனுபவிப்போம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.